திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன விட நீ பாடுபற்ற முடியாதா? அண்ணா திமுக பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவனே நானு. இந்த கருணாநிதிக்காக எத்தனை சிறைகள், எத்தனை தடைகள், எத்தனை சித்திரவதைகள். செருப்ப கழட்டி அடிப்பண்டா கருணாநிதியே. என்னுடைய பெருந்தன்மை இன்னும் நீ கோபாலபுரத்தில் உயிரோடு இருக்கிறார். ஜெயலலிதா ஒரு அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மேடம் ரைட், ஓகே, கோ அஹெட், ஷூட் ஹிம். நீ ஒரு நன்றி பெற்ற நாய் என்பதால் உன்னை மறந்து விட்டுட்டு இருக்கிற. அதுக்காக சுப்பிரமணிய சாமி கொடுக்கணுமா? அவன் இஸ்ரேலில் கைக்கூலி செய்ய மாட்டான். பிரபாகரனை நாங்க ஆதரிக்கவும் இல்லை, எதுக்கவும் இல்லை. என்னவா பிரபாகரன் பேர் விட்ட தப்பு சொல்லு. பிரதம மந்திரியோட பிரயோஜனங்களுக்கு பேர் கொடுத்த பிரபாகரன் குடிச்சு விடுதல் புரியா? நான் மடியலாம் என் வார்த்தை மடியால். இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு ஊறிக்கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் பெரிதாய் நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும். அந்த விடியலில் என் விடுதலை பிறக்கும். என் விடுதலை பிறக்கும். இந்த திமுக அதிமுக குப்பையெல்லாம் தூக்கி செருப்புல வீசு. எனக்கு தெரியும் எந்தெந்த ஊர் ஜமாத் தலைவர்கள் அவன் மையத்துக்கு கூட தூக்கு போகாது. ஹராமாச்சு. நமக்கு எவன் பாடுபடுறானோ அவனோட சேர்ந்து நிற்பான். திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன விட நீ பாடுபற்ற முடியாதா? அண்ணா திமுக பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவனே நானு. இந்த கருணாநிதிக்காக எத்தனை சிறைகள், எத்தனை தடைகள், எத்தனை சித்திரவதைகள். என்னையவே 8 மாசம் வாஜ்பாய் சர்டிபிகேட் தூக்கி உள்ள போட்டு என்ன சொன்னா? பழனிபாபா 10 வருஷமா கொண்டாடி ஏற்படுறதாக கிண்டிக்கு பிரிஞ்சார். அவர் கூட்டு உள்ள போட்டீங்க. இன்னைக்கு பேருரிமை எழுத்துரிமை பத்தி இவன் பேச வந்துட்டான். செருப்ப கழட்டி அடிப்பண்டா கருணாநிதியே. என்னுடைய பெருந்தன்மை இன்னும் நீ கோபாலபுரத்தில் உயிரோடு இருக்கிறார். இன்று நான் நினைத்தால் ஜெயலலிதா ஒரு அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மேடம் ரைட், ஓகே, கோ அஹெட், ஷூட் ஹிம். ஆனா நான் துரோகி அல்ல, போகட்டும். எத்தனையோ இனத்துறைகள் நான் சொன்ன கொற்றவை மூர்த்திட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற இனத்துறைகள் அல்ல. எங்க முஸ்லீம்கள் நாய்கள் வளர்த்த மாட்டோம். ஏன்னா நாய் இனத்துரோகி. சாப்பிட்டு படுத்திருக்கோம், சோறு மிச்சம் இருக்கும், அதை ஒரு காக்கா கொத்த விடும், குருவி கொத்த விடும், பூனை கடிங்க விடும். தன்னோட நாய் இன்னொரு நாய் அதோட எந்த சேர்ந்து 1 கிலோமீட்டர் கிட்ட பார்த்தா உருணும். தான் இனத்தை சாப்பிட விடாத இனத்துரோகி அந்த நாய். வாழப்பாடு போன்ற நாய்கள் அல்ல நாங்கள். இனத்துரோகம் செய்யவே மாட்டோம். தமிழனா என்னைக்கு ஒண்ணு சொன்னமோ கருணாநிதியே இன்றும் தமிழனாக விட்டு வைத்திருக்கிறோம். இருந்தாலும் நீ ஒரு நன்றி பெற்ற நாய் என்பதால் உன்னை மறந்து விட்டுட்டு இருக்கிற. இன்னைக்கு நான் நினைச்ச தூள் தூளா அடித்து தூக்க முடியும். எனக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. இருந்தாலும் பின்னாடி போய் சுத்துறது மரம். அதுக்காக நான் ஜெயலலிதா கூட சேருவனா? சத்தியமா சேர முடியாது. சேரக்கூடாதவனா? எனக்கு அவள் சேரக்கூடாதவள். என்னுடைய நன்மைக்காக அல்ல. அகில இந்திய பாராளுமன்றத்தில் அவள் என்ன பேசினார்? இஸ்லாமியர்களின் தனிச்சட்டம் கூடாது என்று பேசிய துரோகி என்கிற விரோதி இந்த ஜெயலலிதா. அதனால்தான் இன்று நாங்கள் ஒதுங்கியிருக்கோம். இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி கூட்டிட்டு வந்துட்டான். டிசம்பர் மாசத்துக்குள்ள உன் ஆட்சி இருக்க விடாம நாங்க பார்த்துருவோம். அதுக்கு என்ன வழிக்கா செய்யலாம். அதுக்காக சுப்பிரமணிய சாமி கூட போயிருமா? அவன் இஸ்ரேலில் கைக்கூலி செய்ய மாட்டான். டாக்டர் கூட நாங்க சேர்ந்திருந்தோம். பிரபாகரனை நாங்க ஆதரிக்கவும் இல்லை, எதுக்கவும் இல்லை. எங்களுக்கு அவனுக்கும் எங்க இனத்தை கைய வச்ச யாரையும் நாங்க மன்னிக்க மாட்டோம். அது மாதிரி பிரபாகரனையும் நாங்க மன்னிக்க மாட்டோம். சொல்லிட்டு தான் நாங்க அவங்களோட சேர்ந்தோம். எங்களுக்கு அவங்களுக்கும் விடுதலை புலி ஆதரிப்பதில் கருத்து வேறுபாடு இருந்தால் நாங்கள் நிறைவோடு சொல்லிவிட்டோம். டாக்டர் ஆண்டன் பாலசிங்கம் இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரேலின் மொசாட்டு படைகள் ட்ரைனிங் எடுத்தவன். தயவு செஞ்சு அந்த விடுதலை புலி ஆதரவு போராட்டங்கள்ல அதிகார கமிட்டி கேட்காதீங்கன்னு சில விஷயங்கள் அவர் எனக்கு சொல்வார். ரைட்டு நான் சொல்லி நாங்க அவங்களுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கறத வேண்டாம் சொல்றது. அது உங்களோட உரிமை. தமிழினத்துக்கு நீ பாடுபடுறது. அவங்க விடுதலை புலிங்கிற தனிப்பட்ட இயக்கத்தை மாத்திரம் ஆதரிக்கிற. மொத்தத்துல தமிழர் வாழ்வுக்கே எல்லாம் முஸ்லீம் தமிழர்களுக்கும் சேர்த்துதான் வாழ்வு உரிமை கேட்டு அவங்க தீர்மானம் நிறைவேறினாங்க. இந்த பாப்பாரை பத்திரிக்கை தசை திருப்பி விட்டு நேற்று கூட இந்த போலீஸ் அதிகாரி சொன்னா ஜனூன் பேர் வச்சாரு ஜெயங்கொண்டத்துல. இவர் இல்லையா? நான் அதுல என்னையா தப்பு? ஜனலட்சுமி பேர் என் பிள்ளைக்கு நான் வைப்பேன் ஜனூன். என்ன பெரிய கல்ச்சியா விட்டு போட்டீங்க? என்னவா பிரபாகரன் பேர் வச்சா தப்பு? சொல்லு. பிரதம மந்திரியோட பிரயோஜனம்
கொடுத்த பெரும்பாக குடிச்சு விடுதல் குடியா கடைசி மகன் நரசிம்மராவோட கடைசி மகன் பெரும்பாக குடிச்சு விடுதல் கொள்ளியா விளக்கணி இல்லடா நீங்க வேணாம்டா நாங்க வேணாம்ன்றாங்க. குரங்குகளை தொட்டி கீழே போட கீழே போட ஜனநாயகத்துல உரிமை என் பிள்ளையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப நான் உடனே மத்திய புலனாய்வுத்துறைக்கு டாக்டர் நானும் போன் பண்ணி உடனே வர சொல்லி நாங்க மெட்ராஸ்ல கூப்பிட்டு ஏன்டான இந்த மாதிரி என் கொண்டுதான் வெடி வச்சுட்டாரு அப்படின்னு என் நண்பனின் மகள் நான் எடுத்து வளர்க்கிறேன். நான் சொன்னேன் ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கிறதா உங்களோட வச்சுக்கோ. ஏன்னா எங்கட வச்சா கொல்லி வச்சவெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு உடனே டிஜிபிக்கு ஆர்டர் வாங்க சொல்லி வக்கீல் தோர்சாமி விட்டு சார் ஒரு அபிட வச்சுருங்க. யார் யார் ராஜீவ்காந்தி பணத்தை கொல்லி வச்சாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணு. எப்படா ஒரு கான்ட்ரவர்சியல் டெத்துக்கு கொல்லி வச்சது எந்த சட்டத்துல நான் சொல்லியிருக்கு? ஒரு சர்ச்சைக்குரிய சாவு ராத்திரியில் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண 10 மணிக்கு பண்ணலாமா? சட்டமா? முடியுமா? இயலுமா? இல்ல ராஜீவ்காந்திக்கு ஒரு சட்டம், சோனியா காந்திக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டியா? சொல்லு. யார கேட்டு 10 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ராத்திரி செத்தது 10:30 மணி விடுந்த காலையில் தூக்கிட்டிய என்ன இந்த நாட்டுக்கு செல்ல பிள்ளையா? அடம் பாகல்பூர் கொலையில் 4000 முஸ்லிம்களை வெற்றி கொண்டாரே பாவி ராஜீவ்காந்தி. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? சோனியா காந்தி தாரிகளா உயர்வா? இஸ்லாமியர்களின் தாரிகளும் இன்னும் ஏழைய தமிழ் மக்களின் தாரிகளும் தாரிகளாக தெரியவில்லையா? 36,000 பேர் சீக்கிய பெண்கள் ராஜபுத்திரிகளின் தாலிகளை அறுக்கவில்லையா இந்திரா காந்தி? என்னோட ஆயிரக்கணக்கில் அவன் கொள்ளலாம். தம்பி மைக் பின்னாடி நின்று பேசாதீங்களே. சும்மா யாரா சூடத்துக்கு வந்து இருக்கணும் மாதிரி சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன் ஏங்க இதுல ஒரு பட்டாசு வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் பாத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பட்டாசு வைக்கிற, இத பக்கத்துல வைக்கிற, இத கொளுத்துற, இத கொளுத்தி விடுற, எது தூள் தூளா போகும்? இதுதான் தூள் தூளா போகும். இது சும்மாதான் இருக்கும். பக்கத்துல இருந்து தூள் தூளா போகாது. தனு உடம்புல முதுகுல குண்டை கட்டி இருந்து அவ திருகி அவள்ல தூள் தூளா போயிருக்கணும். அவன் உடம்பு நல்லதுதான் இருக்கும். இவனுக்கிட்ட இங்கிட்டு இருந்து காலி. அப்ப யார் உடம்புல குண்டு இருந்திருக்கணும்? ராஜீவ் காந்தி அவங்க அம்மா செத்து போன அன்னைக்கு சப்தர்ஜன் ரோடுல இப்படி இருக்குது. இது அக்பர் ரோடு. இந்த ரோடு சப்தர்ஜன் ரோடு, இது அக்பர் ரோடு. இப்படி 7 மாறி இதுல ஒரு கேட், இதுல ஒரு கேட். புரியுதா? வீடு அமைப்பு இப்படி. இந்த 2க்கு நடுவில் ஒரு ரோடு. அதுல இருந்து அலுவலகத்துக்கு போக 20 அடி. அதை கிராஸ் பண்ணும்போது ஒரு சீக்கியம் துப்பாக்கி எடுத்து சொல்றேன் என்னடா செய்யறேன்னு கேட்டு இதுக்கு இடையில சீக்கியம் துப்பாக்கி எடுத்து அவனை சுட 17 செகண்டுகள் வினாடிகள் இருக்கிற 17 வினாடிகளுக்குள் எந்த ஒரு இயந்திர துப்பாக்கியும் இன்ஆபரேட்டிவ் ஸ்டேஜிலிருந்து ஆபரேட்டிவ் ஸ்டேஜுக்கு வர, இயங்கா தன்மையிலிருந்து இயங்கும் தன்மைக்கு வர 17 வினாடிகள் பிடிக்கும். இதற்கு குறைவான துப்பாக்கிகள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களிடம் ஒரு சின்ன வெடிகுண்டு இருந்திருந்தால், வேறொரு இயந்திரம் இருந்திருந்தால், தற்காப்புக்கு அந்த அம்மா அவனை திருப்பி தாக்கியிருந்தால் அந்த அம்மாவுடைய பாதுகாக்கலாம் என்று 1 man கமிஷன் ஒன்று தீர்ப்பை எழுதியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு பின்னால் வந்த ராஜீவ் காந்தி பிரதமரானவுடன் அவருடைய தற்காப்புக்காக இடுப்பில் 4 செகண்டில் வெடிக்கின்ற நவீன சீஸ் அப்படி கல்பனை போடுற ஒரு நவீன குண்டு கட்டப்பட்டிருந்தது. இவன் பிரதமராகி முடிந்த பின்னாலும் கூட அந்த குண்டை இடுப்பில் கட்டியிருந்தார். டைம் எக்ஸ்பயரி ஆகியோ மிச்சாங்கலாகியோ பாவம் மாலை போட வந்தவன் மௌத்தா போய் அவளோட 22 பேர் சாவுக்கு காரணமானவன் ராஜீவ் காந்தி என்று நாங்கள் குற்றம் சாட்டுவது மட்டுமல்ல, கோர்ட்டிலும் வாராடி இருக்கிறோம். வழக்கு மன்றத்துக்கு வரப்போகிறது. ஒருத்தன் குடிப்பிட்டு போட்டானா, குனிஞ்சாலாம், செல்லு கரைச்சாமா, அட ஒரு விஐக்கு போன பக்கம் அந்த பேட்டரி செலுத்தி காட்டி போட்டுறாங்க. 4 செருப்பு கிடக்கும், செங்கல் கிடக்கும். அது ஒரு பிசினஸ் ஆயிடுமா? எல்லாம் முதல் நாள் டிவியிலே உலகிட்டான். ஜெயந்தி நடராஜன் சொல்லிட்டான். தம்முன்னு சத்தம் கடிச்சு அண்ணாந்து வாட்டி கருப்பா புகை தருகிறான். மூப்பனார் தம்முன்னு சத்தம் கடிச்சு அண்ணாந்து வாட்டி கருப்பா புகை தருகிறான்.
மனது கொஞ்சம் டொம்முன்னு சத்தம் கழிச்சு நான் மயக்கம் போட்டு திண்டிவனம் ராம்பு டொம்முன்னு சத்தம் கழிச்சு அண்ணாது பார்த்து கருப்பா தெரிஞ்சு எவ்வளவு குடிஞ்சு அண்டர்ல பார்க்கல எல்லாம் ஆகாய விட்டுனா மயூர்ல ஜெயிக்கும்டா கேஸ் கிளாஸுக்கு அவளை உடைச்சிருவான். ஏன்னா ராஜீவ் காந்தி தற்காப்புக்கு வச்ச குண்டு வெடித்து 22 பேர் மரணத்திற்கு காரணமானது. நான் சொல்றது மோஸ்ட் பாசிபிள், நீ சொல்றது அரசு தரப்ப சொல்றது லீஸ்ட் பாசிபிள். ஒரு பிணம் கடந்த உடனேயே அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க கூடாது. எக்ஸ்ப்ளோசிவ் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வெடிக்கும் இடத்தில் மோர் டேமேஜ் ஆகும். நனு தன் உடம்பில் கட்டி இருந்தால் அவளுடைய ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய தண்டுவடம் உடலின் மென்மையான பகுதி தூள் தூளாகி இருக்கும். அது இன்டாக்ட் நல்ல நிலையில் இருக்கிறது. இன்று கூட கல்கத்தாவில் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் உடம்பு. ஏதோ அந்த நேரத்தில் இவனுங்க ஆஹா ஓஹோன்னு கட்டி விட்டான். இந்த பொம்பளை எல்லாம் போய் சுத்தி எங்களுக்கு டெபாசிட் எல்லாம் பண்ணுங்க. இருந்தாலும் பரவாயில்லை, உண்மை செருப்பை மாற்றும் முன் போய் ஊரை சுற்றி வரும் என்ற மரபு தெரிந்தவர்கள் நாங்கள் அதை நம்பி பேசாம இருந்துக்கலாம். என் பிள்ளை என்னோட ஒப்படைச்சான், நாசமா போங்களா, எவனுக்கு யாரு கொண்டு வச்சா என்ன, என்கிட்ட வந்தீங்கன்னா வெடிக்கும், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு துரோகம் பண்ணி என்னை கூப்பிட்டு வீட்டுல வச்சு முதுகுல கூட்டி கொள்ளலாம் அப்படியே எதிர்த்து எவனுக்கு சில தன்மை கிடையாது. இதுக்கு காரணம் இரவோடு இரவாக தடயத்தை மறைப்பதற்காக மத்திய புலனாய்வு துறையும் ஐபி என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் அரசு உயர் அதிகாரிகளும் அனைத்து அரசியல்வாதிகளும் சேர்ந்து ராஜீவ் காந்தியின் பிணத்தை இரவோடு இரவாக சட்ட விரோதமாக இந்திய கிரிமினல் புரொசீஜர் கோடுக்கு எதிராக நீங்கள் எரித்து விட்டீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இந்த குற்றச்சாட்டிலிருந்து எவனும் நழுவ முடியாது, கொப்ப கூட நழுவ முடியாது. இது உலக போக்கு வரை இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்லும் காலம்தான். அதற்காக விடுதலை புலியின் ஆதரவாளன் அல்ல நான், விடுதலை புலியை வெறுப்பவன். அதற்காக அவன் மீது அபாண்ட பழி சுமத்துவதை எவன் மீதும் சுமத்துவதை விரும்பாதவன் நான். அந்த நேரம் திமுக காரன் தலையில விழுந்துச்சு, நம்மள அவன் உள்ள முடிச்சு போட்டான். அவனால அவன் நம்ம கண்டுக்காம விட்டான்.